ஆரம்பத்துல நானும் பால்ல தண்ணி கலக்காம தான் டீ போட்டேன். அப்ப என்னமோ நல்லாதான் இருக்கும். அதுக்குன்னு அப்படியே எப்பவும் பண்ண முடியுமா? இது வியாபாரம், சம்பாதிக்கணும். அதுக்குன்னு சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நீயும் போக போக அப்படிதான் பண்ணுவ. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை அதிகமா உழைச்சி சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில சம்பாதிக்க கூடாது. புதுசா பிசினஸ் பண்ண வந்திருக்க போல அதான் கருத்து பேசுற. பால்ல தண்ணி கலக்காம டீ பிசினஸ் செஞ்சு யாரும் இது வரைக்கும் சம்பாதிச்சதில்ல. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஏன் வேலைய தட்டி பறிச்சுட்டு நன்றி வேற சொல்றியா? பெரிய ஆளுதான் நீ. எங்க இருந்து முளைச்ச நீ? புதுசா இந்த பிசினஸ்க்கு வந்திருக்க. எனக்கு தெரியாம யாரும் வர முடியாதே. அவ்வளவு பெரிய கான்ட்ராக்டரா இருந்தா ஒழுங்கா வேலை பார்க்க வேண்டியதானே? வேலை இருக்கும்போது விட்டுற வேண்டியது. அப்புறம் கை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து புலம்ப வேண்டியது. கந்தசாமி, நீங்க உங்க வேலைய பாருங்க. எதுக்கு வீண் பேச்சு? நாம பேசக்கூடாது, நம்ம வேலை தான் பேசணும். எப்படியோ எம்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கான்ட்ராக்ட புடிச்சிட்ட. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இது நீடிக்குதுன்னு. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் இருப்பீங்க, போக போகதுன்னு தெரியும். இங்க லேடி வெண்டாரா இருக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இது பாருங்க, நான் உங்க வாய்ப்பை தட்டி பறிக்கல. இங்க வேலை இருக்குன்னு தெரிஞ்சு எம்டி கிட்ட கேட்டேன், கொடுத்தாரு, அவ்வளவுதான். மத்தபடி செய்யற வேலைய சுத்தமா மனசார நேசிச்சுதான் செய்யறேன். இதுல எவ்வளவு பிரச்சனை சவால் வந்தாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். தேவையில்லாம பேசி வம்ப வளர்க்காம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓஹோ, உனக்கு அவ்வளவு ஏத்தமா? உன்ன மாதிரி வீராப்பா பேசுற பல பொம்பளைங்களை நான் பாத்திருக்கேன். நீ என்ன பண்றன்னு பாப்போம். என்னம்மா இந்த பொம்பளை கான்ட்ராக்ட் போன வைத்தறிச்சல்ல இப்படி வந்து பேசிட்டு போகுது? விடுங்க. நாம புதுசா ஏதாவது செய்யும் போது 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டா பேசினா மத்த 3 பேரும் கண்டிப்பா எதிராதான் பேசுவாங்க. இதுதான் உலக வழக்கம். அவங்கள சொல்லி தப்பில்ல, ஏதோ வேலை போன ஆதங்கத்துல பேசுறாங்க. விடுங்க, வேலையை பாருங்க. இப்படி எல்லார பத்தியும் யோசிக்க உங்களால எப்படிமா முடியுது? எப்பவுமே நம்மள பத்தி மட்டுமே யோசிச்சா அடுத்தவங்க சொல்றத ஒத்துக்கிற பக்குவம் வராது. சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, சூடா ஒரு இஞ்சி டீ. வா பிரதீப், என்ன காலையில இருந்து ஆளே காணோம்? இல்லம்மா, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். சரி சரி. பிரதீப், இந்த வருஷம் ப்ரமோஷன் லிஸ்ட்ல உன் பேர் இருக்குன்னு சொன்ன இல்லையா? உனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நான் ஆலயம்மன் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு இந்த கயிறை உனக்காக எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சக்தியான சாமிப்பா, கண்டிப்பா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கைய நீட்டு. தேங்க்ஸ்மா. டீ ரெடியா? இதோ ரெடி ஆயிடுச்சுமா. ஆத்தி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சர்க்கரை எவ்வளவுப்பா? அம்மா, கம்மியா. சரி, கம்மியா போடலாமா? இந்தாப்பா. தேங்க்ஸ்மா. அது என்னவோ தெரியலம்மா, உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே இங்க வரணும்னு தோணுதுமா. டீ குடிக்கிறதுக்காக வரணும் இல்லையோ, உங்களை பார்க்கறதுக்காகவே வரேன். உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுமா. அப்படின்னா? உங்களை பார்த்தாலே ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குமா. ஓ, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மனசு எல்லாருக்கும் இருக்காது. அம்மா மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அபூர்வமா இருக்கும். ஆமா, ஏதோ டீ குடிக்க வர ஒரு ஸ்டாஃப் தானே நினைக்காம எனக்காக கோவிலுக்கெல்லாம் போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்திருக்கீங்களே. எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்திருக்குமா.
தேங்க்ஸ்மா. டீக்கும் உங்க பிரார்த்தனைக்கும் வரேம்மா. ம். அம்மா ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா. கோயிலுக்கு வந்தா கூட நிம்மதி இல்ல, போமா. அம்மா 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 அம்மா, என்னம்மா வேணும்? ஒரு 100 ரூபாய் வேணுமா மருந்து வாங்குறதுக்கு. அம்மா எதுவும் வேணுமாம்மா? மருந்து வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும். எனக்கு இதயத்துல பிரச்சனைமா, மருந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காருமா. என் புள்ள இதுக்கு மேல உனக்கு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? ஒரே புள்ளம்மா, உசுருக்கு உசுரா வளர்த்தம்மா. ஆனா இப்ப அவனே உன் உசுறு போனாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்றாம்மா. தப்பு உங்க புள்ள மேல இல்ல, அவன் நமக்கு செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல, அதுதான் தப்பு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நமக்கு கடவுள் கை கால் கொடுத்திருக்காரே எதுக்குன்னு தெரியுமா? நாம ஊனி எழுந்திருச்சு நிக்கிறதுக்காகத்தான். 10 மாசம் பிள்ளைய சுமந்து பெக்கிற வலியத்தான் உலகத்திலேயே பெரிய வலின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட பெரிய வலி, அப்படி பெத்தெடுத்த புள்ள நம்மள உதாசீனப்படுத்தும் போது ஏற்படும்ல, அதுதான். நானும் உங்களை மாதிரி அந்த வலிய அனுபவிச்சவதா. வலிக்குதே வலிக்குதேன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் அடி பட்டுக்கிட்டே இருக்கும். வலியோட வலியா அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சா வலி குறைய ஆரம்பிச்சிரும். கடவுள் இந்த உலகத்தை படைச்சது நாம வாழறதுக்கு தான். மரம் செடி கொடி எல்லாம் நாம வளர்த்தா வளருது. அதுக்கு தேவையான தண்ணீரை அதுவே பூமியில இருந்து உறிஞ்சி எடுத்துக்கல. அதே மாதிரிதான் நமக்கு தேவையானத நாமளே தேடி எடுத்துக்கணும். முதல்ல எதுக்கும் அழக்கூடாது. நம்ம கண்ணீர் நம்மளையே கரைச்சிரும். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சமைக்கிறது ஒரு திறமை, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது ஒரு திறமை, குடும்பத்தை நிர்வகிக்கிறது ஒரு திறமை, அன்பால எல்லாரையும் அரவணைச்சு போறதும் ஒரு திறமை தான். அப்படி ஏதாவது ஒரு திறமைய மூலதனமா வச்சு உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. உங்க திறமைய வச்சு சம்பாதிக்க பாருங்க. கையில காசு வந்தா நம்மள நாமளே நிமிர்ந்து பாப்போம். அப்புறம் உலகம் நம்மள பாக்கும். நான் நல்லா துணி தைப்பேம்மா. அப்புறம் என்ன, போய் ஏதாவது துணி கடையில போய் வேலை கேளுங்க. கேட்ட உடனே கிடைக்காது, கேட்க கேட்க ஒரு கடையில கிடைக்கும். வேலையில போய் சேருங்க. உங்களுக்கு உங்க புள்ள பண்ண துரோகத்தை வெறியா மாத்தி உங்களை நிரூபிச்சு காட்டுங்க. இந்த உலகத்துல நீங்க வாழறேங்கிற மாதிரி உங்க உலகத்துல மத்தவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. இந்த கோயில பார்த்ததால அந்த கடவுளே அனுப்பின தேவதை மாதிரி உங்களை பாக்குறேம்மா. உங்க பேச்சு என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்துருச்சுமா. என் வாழ்க்கையிலயும் செண்பகம்னு ஒரு தேவதை வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இப்படி பேசுறேன். இந்தாங்கம்மா, இந்த 300 ரூபாய் வச்சுக்கோங்க, மருந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு இந்த நம்பர்ல போன் பண்ணுங்க, சரியா? சரிங்கம்மா.
இது நல்லா அது நல்லா இருக்கும்க்கா, எடுத்துக்கோங்க. கீதா இது நல்லா இருக்கும், வாங்கிக்கலாமா? நல்லதா இருக்கும். இந்த பிராண்ட் நல்லா இருக்கும். சேச்சி, அந்த முறுக்கு பாக்கெட் எடுத்து கொடுங்களேன். அதான். ஓகே. காட், such a small supermarket. யூசுவலா மால்ஸ்க்கு போய் தான் பழக்கம். ஓகே, பட் மேடம் பாஸ்கெட். ஏ ட்ராலி இல்லையா? இல்ல மேம். How dare you? ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க எவ்வளவு பெரிய விஐபியா இல்ல நார்மல் பர்சனான்னு கூட தெரியாம மேடம் பாஸ்கெட் எடுத்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்றீங்க. உங்க ஓனர் கிட்ட சொல்லட்டுமா? சாரி மேம். பாஸ்கெட் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. பக்தி ஐட்டம்ஸா இருக்கு. where's that trolley? மேடம் இங்க பேர் என்ன? ஜென்சி. ஜென்சி. follow me clearly. நான் சொல்றதெல்லாம் எடுத்து பாஸ்கெட்ல போடு. Okay, ma'am. யா. குலாப் ஜாமுன் மிக்ஸ் 5 பாக்கெட் எடுத்துக்கோ. இந்த பிரவுன் ரைஸ். ஓகே. அது ஒரு 4 பாக்கெட். கோதுமை. ஓகே. இது ஒரு 5 கிலோ. இந்த பரோட்டா மிக்ஸ் ஒரு 5 பாக்கெட். அப்புறம் ஓகே. what is this? அந்த சிட்ரிக் ஆசிட். அப்புறம் அந்த கோபி மஞ்சூரியன் மசாலா. எல்லாம் 4. ஓகே ஓகே மேம். What else? Okay, what else to buy? Yeah. Okay, இந்த மசாலா எல்லாத்துலயும் ஒரு 5 பாக்கெட். அப்புறம் இந்த Madam, sugar madam, ஒரு ஒரு 5 நிமிஷம். பாக்கெட். What? பாஸ்கெட் ஃபுல் ஆயிடுச்சு மேம். So, அப்ப அது கீழே வை. Take this basket. ஓகே மேம். Follow me. Okay, what else? இருக்கிறதுல எதனா காஸ்ட்லி? ஆமா மேம். ஓகே, இதுல ஒரு 20 சோப். ఏయ్ ప్రతిభ యా? ఒక ఏడాది కాస్ట్లీ అన్ని కొట్టుకుంటావా? What? ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுறியா? You know பரிமளாமா, I have a special policy. குக் பண்றோமோ இல்லையோ, ஆனா ப்ரொவிஷன்ஸ் எப்பவுமே எனக்கு ஃபுல்லா இருக்கணும். That's it. அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனரா தான் இருக்கணும். Did you say something? இல்ல இல்ல, சூப்பர் பாலிசின்னு சொன்னேன். You're right. Liquid detergent ஒரு 5 டப்பா. இந்த பாட்டில்ஸ் ஒரு 5. ஹாய். ஹாய். ஆமா, ரெண்டு பேரும் எதுவும் வாங்கல? என்னம்மா வெளியில ரொம்ப வெயிலா இருக்குன்னு உள்ள ஓசில ஏசி காத்து வாங்க வந்தீங்களோ? Look who is talking. நீங்கள தான் இப்படி சின்ன கூடையில சில்லறை ஷாப்பிங் பண்ணுவீங்க. வேலை பார்த்து வாங்குவீங்க. நான் என்ன அப்படியா? மேடம் மேடம் நீங்க சொன்னதெல்லாம் எடுத்தாச்சு. வேற ஏதாவது வேணுமா? யா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நான் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு மேடம். அந்த சைடா? எந்த பிரதிபா திரும்ப லாக்டவுன் போட போறாங்களா? இவ்ளோ பொருள் வாங்கி இருக்கு. என்ன மாதிரி பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி உங்கள மாதிரி ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்க முடியுமா? சின்ன நான் டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். பாத்துமா, பூஞ்சு பூஞ்சுக்கு போகுது. பாத்து இந்த ஆயுர்வேதிக் பேஸ்ட் ஒரு 10. அந்த வெட் டிஷ்யூஸ் மறக்க வேண்டாம், அது ஒரு 10. ஓகே மேம். And see. Wow. ஹாய். ஹாய். பிரதிபா. ஹாய். எப்படி இருக்கீங்க? Wow, லக்ஷ்மி. பரவாயில்லையே. சூப்பர் மார்க்கெட்டுக்கு தனியா ஷாப்பிங் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. What an improvement யார். என்ன பிரதிபா, லக்ஷ்மி கல்யாணமே தைரியமா பண்ணிட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? ரைட். பரிமளாமா, பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. கொஞ்சம் வழி விடுங்க. What? வேற ஏதாவது வேணுமா மேம்? யா, இது எங்க இருக்கு? இந்த ஷாம்பு அதோ அந்த பக்கம் இருக்கு மேம். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். 771 மேம். எவ்வளோ? 771. ஓ மை ஒரு நிமிஷம். என்ன லக்ஷ்மி, பர்ஸ் ரொம்ப கனமா இருக்கு போல இருக்கு. இருக்காத பின்ன, எல்லாம் அவங்க சந்தோஷ் கொடுத்ததா இருக்கும். இந்த பணம் எனக்கு யாரும் கொடுக்கல. நான் சுயமா சம்பாதிச்ச பணம் இது. Really?
டீ வித்தா இவ்ளோ காசு கிடைக்குமா? நாட் பேட் இல்ல? செய்யற தொழில நேர்மையா செஞ்சா காசு தானா கிடைக்கும். லக்ஷ்மி, பிலாசபி தத்துவெல்லாம் பேசுறீங்களா? சோ தெருக்கோடியில் டீ விற்று எப்படி கோடீஸ்வரி ஆவது அப்படி சீக்கிரமா ஒரு புக்க போட்டு பப்ளிஷ் பண்ணுங்களேன். ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் கஸ்டமர். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம். ஃபைன். பில் ப்ளீஸ். டைம் ஆயிட்டே இருக்கு. முடிஞ்சதா? மேடம் 4811 ரூபாய் மேடம் பில்லு. தட்ஸ் ஆல். இவ்ளோ அமௌண்ட்க்கு வாங்கியிருக்கோம், ஏதாவது gift இல்லீங்களா? சிலை பரிமளாமா? சாரி மேடம், நெட்வொர்க் டவுனா இருக்கு, அதனால கார்டு ஒர்க் ஆகல மேடம். கார்டு ஒர்க் ஆகாதா? வாட் ஆர் யூ சேயிங்? ஐ மீன் என்கிட்ட கார்டு மட்டும் தான் இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் கேஷ். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும்ல. இப்போ வந்து சொன்னா எப்படி? நெட்வொர்க் ப்ராப்ளம் மேடம், நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? காட், இப்போ நான் என்ன பண்ணனும்? இந்த போன்ல ஸ்கேன் பண்ணிலாம் பண்ணுவாங்க, அது மாதிரி ஏதாவது யா, இருக்கா? QR ஸ்கேன் இருக்கா? சாரி மேடம், நெட்வொர்க் டவுன்ங்கிறதுனால ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ண முடியாது மேடம். நோ கார்டு மேடம், ஒன்லி கேஷ் மேடம். சாரி, மறந்துட்டேன். 5 kg ரைஸ் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? தேங்க் யூ. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பில் பே பண்றதுக்கு கேஷ் இருக்கா இல்லையா? ஐ செட் நோ. என்கிட்ட கேஷ் இல்ல, அத கார்டு. எத்தனை டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட சொல்றது? பணம் இல்லனா எதுக்கு இவ்ளோ பொருள் எடுக்கணும்? பணம்லாம் இருக்கு, ஆனா அது கார்டுல தான் இருக்கு. அந்த கார்டு இங்க வேலை செய்யுமா செய்யாதான்னு பாக்குறது இல்லையா பிரதிபா? மேடம், உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, நீங்க இப்ப பணம் தரீங்களா இல்லையா? பணம் இருந்தா தானே கொடுக்கிறதுக்கு, என்கிட்ட இல்ல. என்ன பரிமளமா இந்த ஆளு? நான் பணத்தை தரேன். இந்தாங்க பிரதிபா. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. உங்ககிட்ட காசு வாங்கி நான் செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. மை பேட் டைம். அவ்ளோ அலட்டிக்கிட்டே இந்த பணத்தை வாங்க வேண்டாம், விடுங்க. தெரியாம சொல்லிட்டேன், சாரி. கொடுங்க. தேங்க்ஸ். பில் பண்ணுங்க. நெட்வொர்க் வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் இன்சல்ட் ஆக வேண்டியதா இருக்கு. குட். ரைஸ் இதோ எடுத்துட்டு வரேன் மேம். பில் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மேடம். நெட்வொர்க் கூட லட்சுமி பக்கம் தான் போல இருக்கு. உன்னை அவமானப்படுத்ததான் அவ பணத்தோட இங்க வந்திருக்கா. அத்தா, என்ன தாத்தா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இது போதும். பவி, நான் ரொம்ப பசியில இருக்கேன், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், ஏதாவது சிம்பிளா சமைச்சு வை. ஏய், ரொம்ப பசிக்குதுன்னா வாடா வந்து சாப்பிடு. அத்தை சூப்பரா சமைச்சிருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்காங்க பாரு. வரே வா, என்ன டேஸ்டடா. அதுக்கு சைட் டிஷ்ஷா பீட்ரூட் பொரியல் வேற. சும்மா வாயில வச்சாலே அப்படியே கரைஞ்சு உள்ள போயிடுது. அது இல்லாம தக்காளி ரசம், பருப்பு துவையல். அப்பப்பா, அத்தை கலக்கிட்டீங்க. ஐயோ, இப்படி எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. காசு கொடுத்தாலும் இப்படி ஒரு சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது.
பவி, நான் ஒன்ன சமைக்க சொன்னேன், ஃபுட் ரிவ்யூ பண்ண சொல்லல. நான் ஒன்னும் சும்மா சொல்லலடா, நீயே வந்து சாப்பிட்டு பாரேன். பவி, நான் உன் புருஷன், பசிக்குதுன்னு சொல்லி சமைக்க சொன்னேன். நீ என்னடானா அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க? ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டா இருக்கு சந்தோஷ், என்னால சமைக்கலாம் முடியாதுடா. ஏய் பவி, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அது என்ன புருஷன் பேச்ச மதிக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏதோ நீ தான் அதிசயமா வேலைக்கு போற மாதிரி. தாத்தா, நான் இப்படிதான். உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா?